ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு ஷீப்ஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கு போப் ஃப்ரான்சிஸ் பற்றி ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கத்தோலிக்க திருச்சபை ஃபாதர் தலைவராக கருதப்பட்டவர் போப் ஃப்ரான்சிஸ். இவருக்கு வயது 88. லத்தீன் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் இவர்தான். இவர் 1936 டிசம்பர் 17 இட்டாலியன் பேரண்ட்ஸுக்கு அர்ஜென்டினாவில் பிறந்தாருங்க. இவர் சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையை சந்தித்து என்னெல்லாமோ வேலையை பார்த்துருக்காருங்க. 20 வயசில் லங்ஸில் ஹெவியாக ஒரு பிரச்சனை வந்தபோது இவரது ஒரு பகுதி லங்ஸை வெட்டி எடுத்திருக்காங்க. இவர் நார்மலாகி ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஜீசஸ் மேலே ஒரு விதமான அலாதி அன்பு ஏற்பட்டு கிறிஸ்டியானிட்டியை ஒரு அஃபெக்ஷனாக எடுத்துக்கிட்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி ஒரு ரேங்க்ஸ் வழியாக மேலே வந்திருக்காருங்க. இவர் போப் ஆனதுக்கு அப்புறமா வேட்டிகன் சிட்டியில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருந்திருக்காரு. இவர் அகதிகளாக போகிறவங்க காலை கூட கழுவி விட்டிருக்காரு. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுடைய உரிமைக்கும் அதிகமாக உழைச்சதா சொல்லப்படுது. இவர் புல்லட் ப்ரூஃப் இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஃப்ளைட்டில் போகும்போது கூட அப்போதைய காலகட்டத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் போகாமல் எக்கனாமிக் கிளாஸில் தான் போவார்னு சொல்கிறாங்க. இவர் 2013 மார்ச் 13 திருச்சபையின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. இவர் 2013 இருந்து 2025 வரை போப்பா இருந்திருக்கிறார். இவர் கடந்த ஏப்ரல் 21 2025 காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.